அன்பின் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை, சர்வத்தியம் ஆளுகை செய்கிற என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை அழைப்பு ஆண்டவரே, கிருபை வரங்களும் மாறாதவைகள் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே அப்பா அடியாளுக்கு அனுப்பி ஆண்டவரே, அந்த வார்த்தை மூலமாக வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த நிரப்பும்படியாக செபிக்கிறோம். அந்த வார்த்தையால் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் வீதத்தில் உள்ள எல்லா காரியங்களை தேவனாய் கர்த்தர் நீங்க வெளிப்படுத்துங்க, நீங்க பேசுங்க. இதை கேட்டு நன்மை உண்டாகட்டும். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு வானிலையை சொல்லி கையில தட்டி உற்சாகமாய் ஆண்டவர் அந்த நாளில் பெரிய கனி நமக்காக செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆதாரமாக நம்முடைய தேவனுடைய நாமத்தினாலே மத்தேயு அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் எழுதுகிற 9ஆம் அதிகாரம் 35-37 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு என்ன பண்ணார்? சகல பட்டணங்களிலும் நாமங்களிலும் அவருடைய சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் அவனை சுற்றி நடந்து ஜெப ஆலயங்கள், இந்த மாதிரி ஒரு ஆலயங்கள் என்ன பண்றாரு? ஆண்டவர் போய் ஒரு சத்தியத்தை சத்தியமாக போதித்துட்டார். அப்போ பாருங்க, சபைகளிலும் ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அவர் பூமியின் ராஜ்யத்தை சுவிசேஷமா சொல்லல. எங்க சொன்னாரா? பரலோகத்துடைய ராஜ்யத்தின் சுவிசேஷமாய் அறிவித்து பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த வியாதிகளையும் சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி, சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல, அநேக இடத்துல மேய்ப்பனில்லாத ஆடுகள் உண்டு. அல்லேலூயா. அந்த ஆடுகள் பட்டுகிற ஒவ்வொரு வேதனையும் அநேகர் அறிந்து கொள்வதே கிடையாது. ஆனா ஆண்டவர் அவர்களுக்காக சொல்ற அநேக வேப்பனில்லாத ஆடுகள் கண்டு தொய்ந்து போனவர்களும், தொய்ந்து நம்ம ஒரு காரியம் வந்துட்டா நம்ம தொய்ந்து போயிடுவோம். ஐயோ, என்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு போராட்டம் வந்துருச்சு, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்துமாக்கள் பாருங்க தொய்ந்து போய் சிதறப்பட்டவர்களாமா இருந்தவர்களும் அவர்களுடைய மனதுருகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. உனக்காக எந்த ஒரு மனுஷனும் மனதுருக மாட்டானா? அவர் பாருங்க, மனதுருகி நம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி கொஞ்சம் வேலையாட்களோ இப்ப கொஞ்சமா இருக்காரு. அல்லேலூயா. ஆத்துமாக்கள், திரளான ஆத்துமாக்கள் உண்டு, ஆனா வேலையாட்கள் கொஞ்சமா இருக்கிறார்கள். கொஞ்சமான சீஷர்கள் இருக்கிறார்கள், கொஞ்சமான கர்த்தருடைய சுவிசேஷ சொல்லும் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அறுவடையே எப்படி இருக்கான்? மிகுதியா இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சம். அல்லேலூயா. அந்த வேலையாட்களா இருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு முன்குறிக்கிறார். ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கும்படியாக, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கட்டுண்டவர்களுக்கு போய் தேவன் நன்மை செய்கிறதாகவே சுட்டி திருந்தாராம். என அந்த அநேகர் கட்டுகளோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து அவர் தான் நமக்கு மனது உதவுகிறாரு. ஆத்மா நொய்ந்து போயிருக்கு, வியாதிகளை போராடி கொண்டிருக்குது, பிரச்சனையில போராடி கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த ஆத்மாக்களை பார்த்து சொல்ற சிஷர்களை பார்த்து, அறுவடையோ அறுப்பு அதிகமா இருக்கு, விளைஞ்சிருக்கு, ஆத்துமாக்கள் விளைஞ்சிருக்கு. ஆனா அது அறுக்கிறதுக்கு யார் கிடையாது? ஊழியக்காரா இருக்கிற சீஷர்கள் கிடையாது. அல்லேலூயா. அந்த சீஷர்கள் வரும்போதுதான் சத்தியத்தை அறிவிக்கும் போது அந்த ஆத்மா பலன் அடையும், அந்த ஆத்மாக்கு விடுதலை கிடைக்கும், அந்த ஆத்மாக்கள் கட்டுகளை உடைக்கப்படும். ஆனா அது சொல்ல மிகுதியான ஆத்மாக்கள் அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கொஞ்சத்தின் உண்மைகளோட தேவன் அநேகத்துல அதிகாரியாய் வைப்பார். அல்லேலூயா. அந்த கொஞ்சத்துல பார்க்கிறார் ஆண்டவர். நல்ல உக்கரக்காரனை போல இருந்தினா கர்த்தருடைய ஊழியத்தை தேவன் என்ன பண்ணுவாரா? எல்லா பணிவாசலும் திறந்து கொடுப்பாராம். கர்த்தருடைய நாமத்தினால பாருங்க, தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியக்காரர் எதிர்ப்பட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி தேவன் நடத்தி கொண்டு போகிறார். ஆனா ஆட்களோ மிகவும் கம்மியா இருக்காங்க. ஆண்டவர் நாமத்தினால் ஆண்டவரே, இன்னைக்கு எங்களையும் ஆண்டவர் சத்தியத்தின்படியே ஆண்டவர் சத்தியத்தை அறிவிக்கும்படியாக என்னையும் ஒரு சீஷராக்கிங்க ஆண்டவரே. நானும் ஆண்டவரை புறப்பட்டு போய் ஆண்டவரை சத்தியத்தை அறிவிக்கிற ஆண்டவரே. அறுவடை மிகுதியா இருக்குது ஆண்டவரே. அது அறுக்கிறதுக்கு என்ன கிடையாது? ஆட்கள் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. கொஞ்சம் ஆட்கள் கணக்குல பார்க்கும்போது பாருங்க, நிறைய ஊழியர்கள் கிடையாது. பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் பார்க்கும்போது எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா தேவனுடைய ஜனங்களை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அறுவடை அதிகமாக இருக்குது,
நீங்க நம்ம சீஷராக வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஆண்டவரே பங்கு 14 வயசு இருக்கும். அந்த 14 வயசுல கர்த்தருடைய நாமத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு இந்து குடும்பத்திலிருந்து தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஒரு புழல் போட்ட குடும்பத்திலிருந்து என்னை தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் பாருங்க, அந்த 14 வயசுல எனக்கு ஊழியன்னா என்னன்னே தெரியாது. எங்க ஊழியக்காரர் வந்து இப்ப இருக்கிற மாதிரி தான் அப்போ நான் இருப்பேன் துருன்னு. அப்ப எங்க ஊழியக்காரர் வந்து ஊழியத்திற்காக யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஊழியத்துமே ஒண்ணுமே தெரியாது. குடும்பம் ஓடிப்பி நான் தான் ஃபர்ஸ்ட் நிற்பேன். நான் தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கும் ஒரு 5000 பேர் மேல இருப்பாங்க. நான் திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் என்னை முன்குறித்தார். அல்லேலூயா. என்னை ஒரு சீஷராக தேவன் முன்குறித்தார். ஒரு சீஷியாக தேவன் என்னை முன்குறித்தார். ஏனென்றால் இன்றைக்கு இந்த இம்மானுவேல் சபையிலே நான் பேச வேண்டும் என்பது தேவன் அன்றைக்கு தீர்மானம். அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தை நம்ம யாரும் மாற்றவே முடியாது. நீ நினைக்கலாம், நான் என்ன செய்வேன், எனக்கு ஒருமே தகுதி இல்லை. தகுதி இல்லாத ஒரு மனுஷராய் கர்த்தர் அவருடைய சீஷராய் ஆக்குவார். அல்லேலூயா. எல்லாரையும் நமக்கு என்ன வச்சுக்கிட்டு வர முடியாது. ஏதாவது நம்ம ஒன்றுமே இல்லாம ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லாத ஒரு பாத்திரம், ஆண்டவரே என் பாத்திரத்தை நீங்க நிரப்புங்க என்று சொல்லி பாருங்க. அவர் நம்ம பாத்திரத்தை நிரப்புவார். ஆண்டவர் அன்றைக்கு என்னை 14 வயசுல தேவன் முன்குறித்தார். இன்றைக்கு தேவன் என்னை உங்கள் மத்தியிலே ஒரு சீஷியாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி என்ன பண்ணார்? அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து நம்ம சிலுவையை நம்ம எடுத்துட்டு போகணும். அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன், என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு வேலை இருக்கு ஆண்டவரே, ஆண்டவரே இது வீடு கட்டிட்டு இருக்கு ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சுட்டு வரேன். ஆண்டவர் அழைப்பாரு. அழைக்கும் போது நம்ம போயிடணும். நம்ம அழைப்பை மாறி, ஆண்டவரே கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு வரேன் ஆண்டவரே, என்னுடைய ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளை திருமணம் முடிச்சுட்டு வரேன். நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு முழுக்க ஆண்டவரே சிஷ்யராக இருக்கிற ஆண்டவரே, நான் சிஷ்யா இருக்க ஆண்டவரே, முழு நேரம் ஊழியம் செய்யற ஆண்டவரே. அப்படிலாம் கிடையாது. தேவனை அறிந்தா ஆண்டவரே, நான் இப்பொழுது ஆண்டவரே மனையில வருகிறேன். அப்போ அவர் பின்னால் நம்ம செல்லும் போது தன்னைத்தான் வெறுப்போம். நமக்குள்ள இருக்க எல்லா சுயங்களும் சாப்பிடும். சுயம் இருந்தா நம்ம ஒண்ணுமே செய்யவே முடியாது. அல்லேலூயா. அந்த சுயங்கள் நம்மளை விட்டு போனாதான் தேவனுடைய அன்புக்குள்ளாக நம்மளை கர்த்தர் நடத்துவார். அப்ப அந்த அன்புக்குள்ளாக போகும்போது அவருடைய அந்த சீஷர்களுக்குள்ள அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதாவது ஆத்துமாக்களை விசாரிக்கும்படியாக, ஆத்துமாக்களை கட்டும்படியாக, அவரோட பகரங்களை அறியும்படியாக எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே என்னுடைய ஊழியங்களை செய்ய வேண்டும் என்ன நான் முழுப்பையா வருத்தேன். உண்மையிலே ஒரு இன்றிலிருந்து ஒரு பிள்ளை வருதுன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நமக்காக, நம்மளோட பாடுகளுக்காக, நம்மளோட வியாதிகளுக்காக, நம்மளோட பிரச்சனைக்காக எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். நான் ஆண்டவர் நீங்க தான் என்ன சுமத்துட்டீங்க, நான் ஏன் சுமக்கணும் அப்படின்னு. ஆனாலும் பாருங்க, தன்னைத்தான் இருக்கிற தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வாருங்கள். அல்லேலூயா. அப்ப இயேசுவை நீ பின்பற்றி போனேன்னா மெய்யான சீஷரா இருப்ப, மெய்யான சீஷியா இருப்ப. அல்லேலூயா. உன்னோட வழிகள் எப்படி இருக்குமா? சத்தியமா இருக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. உமக்காக நான் இன்னைக்கு உண்மை உள்ள சீஷியாக, உண்மையுள்ள சீஷராக நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய காரியங்களை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாவத்தில் உள்ள காரியங்கள் கர்த்தருக்கு அதாவது வெறுப்பா கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நிறைய இருக்கும். நம்ம எல்லாரும் உத்தமன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? நான் 100% பரிசுத்தமா இருக்கேன். அப்படி இருந்தா நம்ம இருக்க மாட்டோங்க. அல்லேலூயா. அந்த அப்ப நீ 100 இருக்கு இல்ல, பேக்க வந்துடுன்னு கொண்டு வர. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற குறைபாடுகள் இருக்கிறபடினாலே என்ன பண்ணாலும் தன்னைத்தானே வெறுத்து அவரை நாம் பின்பற்றி சென்றோம்னா நம்ம அவருடைய சிஷ்யராக இருப்போம். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். யோவான் 13:35 வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று. அல்லேலூயா. அந்த அன்பு நமக்குள்ள யாரோட அன்பு தெரியுமா? மனுஷனோட அன்பு கிடையாதுங்க. ஒரு மனுஷனோட அன்பு கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அன்பு நமக்குள்ள இருந்தால், அவர் சொல்ற பிறகு என்னோட அன்பு உனக்குள்ள இருந்தால் நீ என்னுடைய சீஷராய் இருப்பாய். அல்லேலூயா.
அப்ப அவருடைய அன்பு நமக்கு பூரணப்பட்ட எப்படி இருப்போமோ நான் அவருடைய சீஷரா நான் இருப்பேன். அல்லேலூயா. நான் சொன்ன ஆண்டவருடைய பிள்ளை நானு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. ஆனா பாருங்க பயங்கர கோவம் வரும். நம்மளே ஒரு சபதம் எடுப்போம். இன்னைக்கு நான் கோவமே படக்கூடாது அப்படின்னு நம்ம எடுப்போம் பாருங்க. அன்னைக்குதான் பயங்கரமா கோவப்படும். பிசாசு போய் நிற்பான். இன்னைக்கு உன்னோட ஊழியக்காரன் சொல்லியிருக்கா நான் இன்னைக்கு ரொம்ப அன்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னைக்குமே நம்ம கோவப்படுற ஆள் அன்னைக்குதான் பயங்கரமா கோவப்படுவோம். அல்லேலூயா. ஆனா பாருங்க தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரை அந்த பக்கத்துல போய் சொல்லுங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராய் இருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. உங்களுக்கு கோவமே வராதான்னு கேளுங்க. நீங்க ஏன்ட்டு சொல்லலாம். ஆண்டவர் தெரியும். அவர் எதை பார்ப்பாராம்? மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பார். அல்லேலூயா. நீ சும்மா அம்மா சொன்னாங்க சரி நான் எனக்கு அன்பு இல்லை நான் கோவப்பட மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவர் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருந்து அதனால் நீங்க என்னுடைய சீஷர்கள் என்று அது அப்படி அன்பு இருந்தா மட்டும்தான் நீங்க ஆண்டோடைய சீஷர்கள். அல்லேலூயா. அன்பு இல்லாதவன் தேவனே அது பார்க்க முடியாது. இல்ல நான் பார்ப்பேன் ஆண்டவர் நான் பார்க்கவே மாட்டார். ஸ்கிரீன் போட்டார் உங்களுக்கு எனக்கோ அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். எல்லாரும் அறிந்து கொள்வார் என்றார். அல்லேலூயா. எனக்கு ஒரு 14, 15 வயசு இருக்கும். அப்ப நான் பயங்கரமா ஜெபிப்பேன். இப்போ ஜெபிப்பேன். என்னடா அம்மா 16 வயசுல ஜெபிப்பா இப்ப ஜெபிக்க மாட்டாங்கல்ல. இப்பவும் கத்துறது சமூகத்துல அதிக நேரம் காத்திருப்பேன். அல்லேலூயா. என்னுடைய எல்லாவற்றையும் இடதாலும் சரி ஆண்டவரை ஒரு நாளும் விடவே மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் அவளை டெய்லி நான் என்ன பண்ணுவேன்? அவரை டேஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அன்பு திரளான பாவங்களை மூடுமா. அல்லேலூயா. அந்த அன்புக்குள்ளாக நம்ம அவர் நடத்தும் போது கர்த்தர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாரு பாருங்க. ஆனா நம்ம தான் அவருடைய அன்பை விட்டு விலகி போகிறோம். அவருடைய தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறோம். வேண்டாண்ட செய்த மட்டும் ஆண்டவர் நல்லவர். நமக்கு வேதனையும் ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு ஆண்டவர் என்ன செய்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் வருவார் கிட்ட அவர் அநாதி சிநேகத்தினால உன்னை நேசிப்பார் பாருங்க. அவரோட அன்புக்கு ஈடே கிடையாது. அல்லேலூயா. அப்போ அன்பு எல்லா திறனான காரியங்களையும் தேவன் நடத்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராய் இருந்தால் அதனால் என்னுடைய சீஷன் என்று எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. உங்களை பார்த்தோன்னே பாருங்க. இப்ப அம்மாவை பார்க்கும்போது நினைப்பாங்க இவங்க ஊழியக்காரங்க. அருமையான மகனை பார்க்கும்போது ஆமா அவரு ஊழியக்காரர். ஏன்னா தேவனுடைய அன்பு நம்ம வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அப்பா அந்த முகத்தை பார்க்க முடியும் பயமா இருக்கு எனக்கு. அல்லேலூயா. அது இல்லைங்க. கிறிஸ்துவின் முகம் எப்பொழுதும் பிரகாசம் உள்ளது. அல்லேலூயா. அவர் பார்த்து உன்னை சிரிச்சாலே உன்னுடைய எல்லா காரியங்களும் வெளிப்படுத்த வந்துடுமா. அவர் ஒரே டைம் உன்னை பார்த்தா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க எல்லாரோட சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போடுவார். இன்னைக்கு இவனோட சூழ்நிலை எப்படி இருக்கு? நீ வேதனையோட வந்திருக்கலாம். ஆண்டவரே இன்னைக்கு உடைக்கப்பட்டு வந்திருக்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் உன்னை முன்குறிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு அவரோட சீஷராக உன்னை முன்குறிப்பாரு. ஆண்டவரே அவருக்காக நான் என்ன செய்ய போறேன்? நான் அப்படியே கேட்டேன். அந்த உனக்காக என்ன செய்ய போறேன்? நான் கர்த்தர் சொன்னா நடத்துவேன். அல்லேலூயா. நானே உனக்கு வழியும் சத்தியும் ஜீவனுமா இருப்பேன். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் எனக்கு வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார். அவர் தாங்க நமக்கு எல்லாமா இருக்கிறார். அவருடைய அன்புக்கு ஈடானதே கிடையாது. அப்பா அன்பு மறைஞ்சிரும், அம்மாவோட அன்பு மறைஞ்சிரும், புருஷனோட அன்பு கூட மறைஞ்சிரும், பிள்ளையோட அன்பு மறைஞ்சிரும். ஆனா ஒரே ஒரு அன்பு மாத்திரம் இழைத்திருக்கும். அன்பு ஆண்டவருடைய அன்பு மட்டும்தாங்க. அவரோட அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. சத்துருவங்களுக்கு நிறைய போராட்டம் கொடுத்தாலும் சரி ஆண்டவர் சமத்துல உட்காருங்க. ஆண்டவரே நீங்க இல்லைன்னா நான் இல்லை. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் அழைப்பார். என்னை அழைத்தவர் உங்களையும் கர்த்தர் அழைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் ஆண்டவரே ஒரு நேரமாவது நான் ஊழியம் செய்யணும். ஆண்டவரே நான் பஸ்ல போகும்போது இன்னைக்கு அந்த பழக்கம் எனக்கு உண்டு. பஸ்ல போய் உட்காந்து போய்கிட்டே இருப்பேன். பக்கத்துல சீட்ல யார் இருந்தாலும் சரி, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, அப்படியே கிட்ட இறங்கும் போது அவ எழுந்து கர்த்தர் மிகவும் நல்லவர் அப்படின்னு சொல்லுவேன். இறங்கிட்டு சொல்லி அடுத்த நிமிஷம் என்னோட இறங்க வேண்டிய இடம் வந்துடும். டக்குன்னு இறங்கி போயிடுவேன். அல்லேலூயா. நான் சொன்ன ஆண்டவரே விதைய போடுகிற ஆண்டவரே விளைய செய்கிறது நீ தான். அல்லேலூயா. நான் விதைய போட்டு இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பது ஒரு வார்த்தையை போட்டு ஆண்டவரே அந்த வார்த்தை தெரிய செய்யும் என்று தேவன் கொடுப்பார். உண்மையிலே அநேக ஆத்மாவு கர்த்தரண்டினை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வார்த்தை தான் இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு போவேன்.
கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த சபையில வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப யோசிச்சு போயும் அன்னைக்கு பஸ்ல பார்த்தோம்ல, அன்னைக்கு ஆட்டோல பார்த்தோம்ல, அன்னைக்கு அந்த ஆத்மாவும் இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க. தேவன் ஒருவரையும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடவும் மாட்டார். ஆண்டவர் உன்னை பிடிச்சார்னா பிடிச்சதான். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை சீஷராக கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஏதாவது ஒரு நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு டாக்ஸ் கொடுங்க. இதுக்கு என்னால வெளியில போக முடியாது, முழங்கால் படியிடுங்க. இருக்கிறதுல பெஸ்ட் ஊழியம் தெரியுமா? ஜெபம். அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே மற்ற ஆத்துமாக்களுக்காக, உலகத்துல இருக்க ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அந்த ஜெபத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தோட வாசிக்கலாம். யோவான் 12:43 வாசிப்போம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும், நான் சுயமாய் பேசல, நான் பேச வேண்டியது இன்னதென்றும், உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும், உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவர் தாங்க நமக்கு கட்டளை. பிதாவின் சித்தத்தை செய்கிற எவனும் யாரா இருப்பாங்களா? அவருடைய சீஷரா இருப்பார்கள். அல்லேலூயா. அவ பாருங்க, அவருடைய அன்பை பெற்ற நம்ம அவருடைய பிதாவின் சித்தத்தை நம்ம செய்யணுமா? அப்ப அந்த பிதாவின் சித்தத்தை நம்ம செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நம்ம வழி நடத்துவார். நம்ம இங்கெல்லாம் போகணும்னு சொல்லி அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருப்பார். அவர் நம்மளை விசாரிப்பார். நம்மளுக்கு என்ன காரியமோ நம்ம எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருப்பார். நம்ம நினைக்கிற ஒண்ணுமே எனக்கு தெரியாதுன்னு, ஆனா எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற ஆண்டவர் நம்ம மண்டையில இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நீ பிடிச்சிட்டு வச்சுக்க, ஆண்டவரே இன்னைக்கு பிதாவின் சித்தத்தை நான் ஆண்டவரே செய்யணும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன என்று எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் அதுக்குரிய வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தோட வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5:1-2 வாசிப்போம். சீரிய ராஜா நாகமான் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சீரிய ராஜாவாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷன். அல்லேலூயா. பாருங்க, அந்த சீரிய ராஜாவுக்கே அவன் என்னப்பா அந்த இடத்த, அந்த நாட்டுக்கே அவன் பெரிய மனுஷனும் உள்ளவனுமா இருந்தான். அந்த மாதிரி எண்ணிக்கை உள்ளவனாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவன் மகா பராக்கிரமசாலி. என்ன பலன் உண்டு அவனுக்கு, என்னமே உண்டு. ஆனாலும் பாருங்க, அவனிடத்திலே ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. தேவன் அவனுக்குள்ள ஒரு குறையை வைத்தார். வாசிப்போம். அவனோ குஷ்டரோகியா இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு ஒரு சிறு பெண் என்ன பண்றாங்க, போகும்போது ஒரு சிறு பெண் என்ன பண்றான், சிறைப்பிடித்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஒரு சிறு பெண்ணை கொண்டு வந்து சிறைப்பிடித்து கொண்டிருந்தார்கள். அவன் நாகமாவின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். வாசிக்கலாம். அவள் நாச்சியாரை பார்த்து, தன்னுடைய எஜமானை பார்த்து சொல்றாரு, எஜமாட்டியே சொல்லி நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால், தீர்க்கதரிசியா இருக்க எலிசாவிடத்தில் போவாரானால். அல்லேலூயா. நமக்கு நினைக்கலாம் சில காரியங்கள் நமக்கு வெளிப்படத்தில் படல, ஆனாலும் சரி நம்ம ஏதாவது ஒரு ஊழியக்காரை தேடி போவோம், நமக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறார் சொல்லி. ஆனா பாருங்க, அவ சொல்ற சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்துட்டு அவ தன்னுடைய நாச்சியாரை சொல்றா, எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறார், தீர்க்கதரிசி, சமாரியால இருக்கிறார். அவரிடத்துல நம்மளுடைய எஜமான் போனார்னா அவர் சுகமாயிடுவார். அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க, நீங்க இந்த இம்மானுவேல் சபைக்கு போய் பாருங்க, அங்க போய் ஜெபிப்பாரு. யாரு? பர்னபாஸ் ஜெபிப்பாரு, சுகமாயிடும். அல்லேலூயா. அந்த மாதிரி தேவனுடைய வல்லமையினால ஒரு சிறு பெண் நிமித்தம் அங்க சுவிசேஷம் புறப்பட்டது. அல்லேலூயா. அந்த சிறு பெண் என்னவா இருந்தாலும் தேவனுடைய சீஷியா இருந்தாள். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவள் சிறைப்பட்டு இருந்தாலும் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை தைரியமாக என்ன பண்ணா போதித்தார். அல்லேலூயா. அவள் சொன்னா, என் எஜமானிடத்திலே போனால் அவர் சுகமாவார். யாரிடத்துல? எலிசா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போனான். ஆனா பாருங்க, அவன் போனான். யாரு போன? நாகமா போன உடனே தேவனுடைய வல்லமை அவனுக்கு வெளிப்பட்டது. யோர்தானிலே 7 முறை நீ குளித்து எழுந்தால் உன்னுடைய சரீரத்திலே ஒரு குழந்தை மாம்சம் போல மாறும் என்று சொன்ன போது அவன் போய் குளித்து எழுந்து வந்தான். உடனே கீழ்படிஞ்சானா? படியிலேயே. ஆனா பாருங்க, சொல்றாரு, வேண்டிங்க அந்த தீர்க்கதரிசி வேற ஏதாவது ஒரு காரியம் சொல்லியிருந்தா, ஒரு 10 லட்சம் கொடுங்க, ஒரு 20 லட்சம் கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா குளிக்கதானே சொல்றாரு, அதுவும் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கீழ்ப்படிந்து குளிக்கும் போது அவர் குளித்து அந்த 7 முறையை யோர்தானிலே முக்கி எழுந்து வரும்போது அவருடைய குஷ்டங்கள் நீங்கப்பட்டது. அல்லேலூயா.
இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நீ கேட்டுட்டு இருக்க உனக்கு எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, ஐயோ நான் குஷ்டரோகி போல வாழ்ந்துட்டு இருக்கேன் என் மனசுக்குள்ள, நான் குஷ்டம் நிறைந்தவனா இருக்கிறேன், நான் குஷ்டம் நிறைந்தவனா இருக்கிறேன், ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய போராட்டம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அந்த சிறு பொன் மூலமாக தேவனுடைய சுவிசேஷம் போய் அவள் ஒரு சிஷியாக வந்தா. இன்னைக்கு உன்னோட சகல வியாதியிலும் கர்த்தர் குணமாக்குவார். அல்லேலூயா. அன்றைக்கு நாகமாவை தேவன் குணமாக்குறார். இன்றைக்கு உனக்குள்ளாக இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் இன்னைக்கு குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு சுகர் வந்துருச்சு, எனக்கு கேன்சர் வந்துருச்சு, எனக்கு அந்த வியாதி வந்துருச்சுன்னு எல்லாம் அவருடைய பார்வைக்கு நேசான காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் ஒரு சிறு பெண் ஆண்டவரே நாகமாவுடைய மனைவிக்கு சத்தியம் சொல்லி நாகமாவோட மனைவி சொல்லி அதில் எஜமான் போய் குளித்த போது அங்க ஒரு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நினைக்கல, இது சின்ன பிள்ளை சொன்னாலும் சரி, பெரியவங்க சொன்னாலும் சரி, அது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள அதை கிரியை செய்யும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு இன்னைக்கு என்ன பண்ண போறாரு? ஒரு பெரிய தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் நினைச்சேன் என்ன தலைப்பு அப்படின்னு, அப்போ பார்த்தா சீசர்கள் படுக்கிற பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஒரு பட்டணத்துல போகும்போது ஆண்டவர் சொல்வார், இப்போ உன்னை ஏத்துக்கிட்டா சந்தோஷமா போ, இல்லைன்னு வச்சுக்க வரும்போது உன்னை காலில் இருக்க தூசியை தள்ளிட்டு வான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப அந்த பட்டணத்துக்கு நேரிடுவது பட்டு மோசமா இருக்கும். அல்லேலூயா. உன்னை எல்லாரும் புறம்பே தள்ளான பராச்சே ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி பாருங்க, உன்னை தள்ளினவர்கள் உன்னை முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவாங்களாம். அல்லேலூயா. ஏன்னா அவர் உன்னை உயர்த்த வேண்டும் என்பது சித்தமாய் வைத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு முடிவு பண்ணிக்க, ஆண்டவரே ஒரு சிறு பெண் நிமித்தம் ஆண்டவரே நாகமாவுக்கு சுகத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு எனக்கு சுகத்தை கொடுங்கப்பா, எனக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா, எனக்கு சந்தோஷம் கொடுங்கப்பா. இன்னைக்கு நானும் இந்த ஊழியத்துல ஒரு பங்காக இருக்கிற ஆண்டவரே, உங்கள் ஊழியத்தை நான் எப்படியாவது செய்யணும் ஆண்டவரே. எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் மக்களுக்கு சொல்லணும் ஆண்டவரே. நடந்து போகும்போது ஆண்டவரே சில பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர்னு சொல்லணும் ஆண்டவரே. எப்படியாவது என் ஆத்துமால என் சபையில கொண்டு என் ஆத்துமா நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. நான் சபையில இருக்கும்போது எங்க பாஸ்டர் சொல்வார், வாரத்துக்கு ஒரு ஆத்துமா கொண்டு வரான்னு சொல்லுவார். அல்லேலூயா. அதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி கையை தூக்க வேணாம். தூக்கிட்டு ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே இது என்னுடைய வேலை கிடையாது, நான் தூக்கிட்டேன், அதை கிரியை செய்ய போறது நீங்க தான், இதுக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஒரு வாரம் ஜெபிப்பேன். ஆண்டவரே நான் ஆத்மா இல்லாமல் என் சபைக்கு நான் போகக்கூடாது ஆண்டவரே, ஏதாவது ஒரு ஆத்மா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய ஆத்மாவை கர்த்தர் கொண்டு போக கிருபை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோ, ஆண்டவரே இம்மானுவேல் சபையில என் ஆத்மாவை கொண்டு வந்து நான் சேர்ப்பேன்னு சொல்லி பாருங்க. நீ எவ்வளவு சேர்க்கிற உன் அக்கௌண்ட் அப்படி ஏறிட்டே இருக்குங்க. நம்ம நினைக்கலாம் பேங்க்ல போட்டாதான் பணம் போட்ட அக்கௌண்ட் ஏறும்ல. நீ கர்த்தருக்காக செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒரு அக்கௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த அக்கௌண்ட்ல உனக்கு வந்து திருடம் வந்து உன்னை கொள்ளடிக்க மாட்டான். அல்லேலூயா. நீ வீட்டுல வச்சிருந்தா வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுவான். இன்னைக்கு முடிவு பண்ணிக்க, நீ இந்த வீட்டை சேர்க்க போறியா, மேல் வீட்டுல சேர்க்க போறியா செய்யணும். இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிக்கங்க, ஆண்டவரே என்னால முடிஞ்சு அது என் ஆத்துமாவே என் சபையில கொண்டு வந்து போடுவேன். அல்லேலூயா. வேப்பன் குட்டி போடுவாரா, ஆடு குட்டி போடுவான்? நீங்க எல்லாம் யாரு? ஆடுதானே குட்டி போடணும். காணா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறாங்க. அப்புறம் அவர் சீஷர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்களாம். அல்லேலூயா. ஏன் அழைக்கப்பட்டாரு தெரியுமா? கண்டிப்பா ரசம் அங்க குறைய ஆண்டவர் தெரியும். அல்லேலூயா. அவர் அழைக்கப்பட்டு என்ன பண்ணாராம், போய் பாக்குறாங்க என்ன கல்யாணம் நடக்குது, அப்படி போயிட்டு இருக்குது. அந்த வசனத்தை வாசிப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, ஏசப்பா உங்களுக்கு இப்போ என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அதன்படி நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. உன்னை ஜெபிக்க சொன்னா ஜெபி, பாட சொன்னா பாடு, ஆத்துமா கொண்டு சொன்னா கொண்டு வா. ஆண்டவரே இந்த சபையை தொடக்கணுமா தொட, ஆண்டவரே பாத்ரூம் கழுவணுமா, அதுவும் ஊழியம்தான். நான் பாத்ரூம் கழுவுறதா, அதுதாங்க இருக்குது பெரிய ஊழியம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லும்போது அவங்க போய் நிக்கிறாங்க. என்னென்ன ரசம் குறைந்து விட்டது, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைஞ்சு போயிடுச்சு, நான் நல்லா இருந்தேன், செல்வாக்கா இருந்தேன், நல்லா தான் வாழ்ந்தேன், நான் ஏன் இப்படி குறைஞ்சிட்டேன்னு சொல்றியா? இன்னைக்கு உன் அருகிலே தேவன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார் அதை மட்டும் செய்ய. அல்லேலூயா. அந்த 6 கற்சாடிகள் அங்க வைக்கப்பட்டு இந்த வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு. என்னென்ன வேலைக்காரன் யாரு? உன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு சீஷர்கள். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறேன் ஊழியக்காரன் இல்லைங்க, நம்ம வேலைக்காரவங்க. அல்லேலூயா. நான் ஒரு வேலைக்காரி. யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு நான் ஒரு வேலைக்காரி, அவ்வளவுதான். என்னுடைய எஜமானுக்கு நான் செய்ய வேண்டிய வேலையை நேர்த்தியாக செய்தோம் செய்ய அதோடைய ஜீவகிரத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார், உனக்கும் கொடுப்பார். அல்லேலூயா. தண்ணீரை கொண்டு போய் நிரப்புகள் என்று சொன்னார்கள், அது நிரப்பினார்கள். அல்லேலூயா.
அப்ப அந்த நிரப்பினோடனே பந்தி விசாரிப்புக்காரன் வரான், பார்க்கறான், இவ்வளவு ரசம் இருக்கு. ஆனா பாருங்க, திருட்டுத்தனமா அந்த டேஸ்ட் பார்க்கறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரசம் நல்லா இருக்கும், அடுத்தது எப்படி இருக்குன்னு. ஆனா பாருங்க, முதல் ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் மிக ருசியா இருந்தது. அல்லேலூயா. உன்னுடைய முந்தின ஆசீர்வாதத்தை காட்டிலும் பிந்தினவர்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பலமாக உனக்கு கொடுப்பாராம். ஆசீர்வாதமா இருக்குமா. எல்லாம் யோசிப்பாங்க, அவ இருக்க மாட்டா, அந்த குடும்பம் அழிஞ்சு போய் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவா. எப்படி? கீழாகாமல் கர்த்தருடைய மேலாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்த சித்தம் வைத்துட்டா உன்னை உன் தேவன் உயர்த்துவாராம். அப்ப அந்த பந்தி விசாரிப்புக்காரன் எடுத்து என்ன பண்றான், அதை பூசிக்கிறான். பூசிச்சு பார்க்கறான், ஆஹா ரொம்ப டேஸ்டா இருக்கு. உடனே மனவான்னு அழைச்சு சொல்றான், எல்லாரும் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் ரொம்ப கேட்டுதான் இருக்கும், ஆனா ரொம்ப நல்லா ருசியா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில ருசி இல்லாம இருக்கியா? ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் தள்ளிட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்கன்னு இன்னைக்கு உன்னை ருசி உள்ள ஒரு ஆத்மாவை கர்த்தர் நிறுத்துவாராம். அல்லேலூயா. தேவன் பாருங்க, பேர் ரொம்ப நல்லவர். எல்லாம் முடிச்சு அந்த ரசத்தெல்லாம் குடிச்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கானா ஊர்ல தேவன் செய்த முதல் அற்புதம். அப்ப சீஷர்கள் எல்லோரும் அவரிடத்துல என்ன பண்ணாங்களா? விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசியும் பாருங்க. இவ்விதமாக இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா. ஒருவேளை தேவன் எனக்கு அற்புதமே செய்யலன்னு நினைக்காதீங்க. ஆனா உண்மையில அற்புதம் செய்திருக்கான்னு சொல்ல முடியாது. உன்னுடைய ஜீவனோடு நீ இருப்பதே கர்த்தர் செய்த அற்புதம். அல்லேலூயா. நீ நடப்பதே கர்த்தருடைய அற்புதம். நீ பேசுறதே கர்த்தருடைய அற்புதம். ஒண்ணு மெயினா ஒண்ணு இருக்குங்க. கலிலேயாவில் உள்ள ஊரிலே செய்து கானா ஒண்ணு செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசமாய் ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு வீடு இல்லாம இருக்கு, ஆண்டவரே இது பிரச்சனையோட இருக்கு, ஆண்டவரே இது போராட்டத்தோட இருக்கு, ஆண்டவரே நான் இன்னைக்கு உங்களுடைய சீஷராய் இருந்து உங்களுடைய ஊழியத்தை நான் செய்துட்டு இருக்கேன், எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் பண்ண ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீங்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு மகிமையாய் தேவன் என்ன பண்ணுவாராம், உனக்கு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவரே, இன்னைக்கு உங்க சமூகத்துல வந்திருக்க ஆண்டவரே, எனக்கு நீங்க அற்புதம் செய்திருக்க ஆண்டவரே. என்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போனேன், ஆனா என்னோட பாத்திரத்தை நிரப்பியிருக்கீங்கப்பா. என்னுடைய காலியான பாத்திரம் ஆண்டவரே, அந்த காலியான பாத்திரத்தை உங்களோட அபிஷேகத்தால் நிரப்பியிருக்கீங்க, உங்களோட அக்கினால நிரப்பியிருக்கீங்க, உங்களோட வரத்தினால நிரப்பியிருக்கீங்க. என்னிலிருந்து நான் உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் நான் வைராக்கியமா ஆண்டவரே ஒரு சிஷியாக இருந்து என்ன பண்ணுவேன், கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வேன் என்று இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் அதோடைய வழியை கர்த்தர் திறப்பார். இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை நினைக்கலாம், ஆண்டவரே நான் எதற்காக பிறந்த ஆண்டவர் அவருடைய சத்தியத்தை அறிவிக்கும்படியாக இன்னைக்கு உன்னை தேவன் முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். யோவான் 4:4-5 வாசிப்போம். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த. அல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, நம்ம தகப்பனா இருக்க யாக்கோபு தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்த இல்லத்துக்கு அருகே இருந்த, நம்ம சொத்து கொடுப்போம் பிள்ளைகள்லாம், அந்த மாதிரி அவரும் யாக்கோபு தன்னுடைய யோசேப்புக்கு என்ன பண்ணிருக்காரா, சொத்து கொடுத்த இடத்துல ஒரு கிணறு இருந்தது, அதான் யாக்கோபோட கிணறு. அல்லேலூயா. அந்த யாக்கோபு கிணறு அருகே ஆண்டவர் படகு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். கிளை அப்படியே ரொம்ப டயர்டா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய வேலையே ஏதாவது ஒரு ஆத்மாவுக்கு சத்தியம் சொல்லணும், விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி அவர் போய் யாக்கோபின் கிணத்துல உட்கார்ந்துருக்கும் போது அங்க ஒரு சமாரிய ஸ்திரீ வர. அந்த 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சமாரியாக நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தான் சொல்றார். அல்லேலூயா. அவருடைய ஆத்மா தாகம் ரொம்ப அதிகமா இருக்கு, என் ஆத்மா அழிஞ்சு போகிறது என்று சொல்லி அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து கேட்கிறாரு, என்னோட தாகத்துக்கு நீ தா என்று. இன்னைக்கு நீ ஊழியம் செய்யாம இருக்கிறான், நீ ஆண்டவருக்காக ஏதோ பிரிவினாமல் இருக்கா, இன்னைக்கு ஆண்டு சொல்ல என்னோட தாகத்துக்கு நீ தா என்று சொல்லி திரும்ப அவருடைய ஆத்மாவை கொடு, மற்ற ஆத்மாவை கொண்டு கொடு, நீ ரட்சிப்புக்காக அநேக இடத்துல சத்தியத்தை சொல்லுன. அப்புறம் அவ சொல்றா தாகத்துக்கு தானா என்ன பண்ணி கொடுப்பேன், கொடை இருக்கு எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா பாருங்க, அவர் சொல்றாரு எல்லா அவருடைய காரியங்கள்லாம் வெளிப்படுத்துகிறார். தேவன் உன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துவார். அன்றைக்கு சமாரியன் ஸ்திரீவுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துற. போய் உன்னுடைய புருஷனை கொண்டு வா என்று சொல்லும்போது அவர் சொல்ற, எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்றா. ஆமா, நீ சொல்றது உண்மைதான், உனக்கு 5 புருஷர் இருந்தார்கள், இப்ப இருப்பதும் உனக்கு புருஷர் இல்லை. அல்லேலூயா. அவள் நினைக்கிறா, ஐயோ எனக்கு சொன்னது அப்படியே நிறைவேற்றிட்டாரு, எப்படி சொன்னாரு, என் வாழ்க்கையில இருந்து எப்படி தெரியும்? ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிற ஆண்டவருக்கு மட்டும்தாங்க உங்க வாழ்க்கை ரகசியம் தெரியும். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு ரகசியம் தெரியாது, ஆனா ரகசியத்தை கர்த்தர் மாத்திரம் வெளிப்படுத்துவார்.
அவள் ஓடி போறா, ஊருக்கு ஓடி போய் சொல்றா, ஐயோ ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், எல்லாரும் வாங்க, என்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா காரியத்தையும் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரார் யாவரும் அவரிடத்துல வந்தபோது அங்க ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அன்றைக்கு சமாரிய ஸ்திரியை கொண்டு ஒரு சுவிசேஷத்தை தேவன் அறிவித்து அந்த ஊருக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அவள் எப்படிப்பட்டவள் தெரியாது, ஆனா பண்ண அவள் மூலமாக ஒரு ரட்சிப்பு உண்டானது. இன்னைக்கு உங்க மூலமாக ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு உன்னை சிஷியாக தேவன் அழைக்கப்பட்டனா இன்னைக்கு ஆண்டவரே, அன்றைக்கு சமாரிய ஸ்திரி ஆண்டவரை கொண்டு வந்தானா போகும்போது தன்னுடைய குடத்தை வைத்துட்டு போயிட்டான். யார் இடத்துல? அந்த வசனத்தை வாசிப்போம். தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி தான் செய்த எல்லாவற்றையும் அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றார். அவர் கிறிஸ்து தான். அந்த பாத்திரத்தை வச்சுட்டு போயிட்டா. அவருடைய பாத்திரத்தை கர்த்தர் நிரப்பினார். அல்லேலூயா. அன்னைக்கு ரெபெக்கா தன்னுடைய குடத்தை எடுத்து கொண்டு போகும்போது எலியேசர் எதிர வராரு. அவர் அப்படியே குடத்தை சுமந்துட்டு வரும்போது சொல்றாரு, எந்த பெண் எனக்கு தண்ணீர் வார்க்கும்படியா, என் ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்க்கும்படியா இருக்கிற பெண்ணே என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு பெண் மனைவி என்று சொன்னார். அவள் அந்த குடத்தை கொண்டு வந்து அவள் அந்த கிணத்துல இறங்குறாள். எப்படி அந்த குடம் அந்த கிராமத்துல இருக்கும் பாருங்க, அங்க அப்படி ரவுண்ட் அடிச்சு இறங்கி அப்படியே இறங்கி அந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த ஒட்டங்களுக்கு நிரப்புறா. 10 ஒட்டக்கனா எவ்வளவு தண்ணி குடிச்சிருக்கும் பாருங்க. இன்னைக்கு வீட்டுல வந்து அசதியா உட்காரும்போது அம்மா ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டா, ஏன் பக்கத்துல இருக்க எடுத்து குடிக்காதா? அடுத்த கேள்வியெல்லாம் வரும். இப்ப இருக்க பெண்கள்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. அங்க இருக்க பாரு, எடுத்துக்கோ. ஆனா ரெபெக்காள் அப்படி இல்லை. நம்மளோட தாய் பாருங்க, அந்த 10 ஒட்டகம் தண்ணீர் வார்த்தா. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் தண்ணீர் வார்க்கும்படியாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக இருக்கும்போது உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவார். இன்னைக்கு நினைக்கலாம், ஆண்டவரே வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, அந்த வெறுமையான பாத்திரம் தான் அவருக்கு வேணும். அல்லேலூயா. அந்த பாத்திரம் நிரம்பின பாத்திரமா தான் மறுபடியும் ஊத்த முடியாது. பாருங்க, அவர் தன்னுடைய குடத்தை வைத்துட்டு ஊருக்குள்ள போய் என்னுடைய எல்லா காரியத்தையும் ஒரு மனுஷன் சொன்னார் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜனங்களை கொண்டு வந்து அவரிடத்துல விடவிடா பாருங்க, அவரோட பாத்திரம் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தேவனுடைய வல்லமை இறங்கும் போது பாருங்க, கர்த்தர் நம்மளுக்கு நினைப்போம், அளவில் அவன் ஆசீர்வதிக்கிறார், அளவில் அவன் அபிஷேகம் செய்கிறார். நமக்கு சபைக்கு வந்துட்டாலே ஒரு சந்தோஷம் தாங்க. முடிவு பண்ணிக்கிங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்ப ஆண்டவரே, அவருக்காக நான் ஏதாவது செய்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்து பாருங்க. அந்த தீர்மானத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் பெரியவருங்க. இந்த சமாரிய ஸ்திரியை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். அல்லேலூயா. அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. அவர் பெரியவர். அவர் இன்னொரு வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் 3:4 வாசிப்போம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து என்ன பண்ணாங்க? எல்லாரும் படிச்சிருப்போம். அவன் தாயின் கருவிலிருந்தே அவன் முதவனா இருந்தான். அல்லேலூயா. அவனை கொண்டு வந்து அவனுடைய ஆலயத்தில் இருக்கிற வாசலில் வச்சிருவாங்க பிச்சை கேட்கும்படியாக. அவன் போகிற வரவன் எல்லாரையும் பார்ப்பான், யாராவது எனக்கு பிச்சை போடுங்களேன், எனக்கு யாராவது பசியா இருக்கு, எனக்கு ஏதாச்சும் கொடுங்களேன். அவன் பிறந்த முதல் கொண்டு எப்படி இருக்கிறானா? முடவனா சப்பானியா இருக்கிறான். நினைக்கலாம், ஆண்டவரே நானும் ஒரு சப்பானியா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆண்டவரே என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. ஆண்டவரே எனக்கு ஏதோ கொடுப்பதற்கு யாரும் இல்லை. ஆண்டவரே கொடுக்கறதுக்கு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவனை கொண்டு வந்து எத்தனை வருஷம் பாருங்க, குழந்தையிருந்தான் உடவன். அல்லேலூயா. அவனை கொண்டு வந்து அந்த சபையின் வாசல் வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஒருத்தர் 10 ரூபா போட்டிருப்பாங்க, ஒருத்தர் 50 ரூபா போட்டிருப்பாங்க, ஒருத்தர் போடாம கூட இருந்திருப்பாங்க. ஆனா பாருங்க, அப்படி வரும்போது பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றாரு. அவர் சொன்ன, அவன் நினைக்கிறான் உடனே, ஆஹா பெரிய ஆளா இருப்பாங்க பொழுது இவங்களை உற்று பார்க்கலாம், ஏதாவது நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? அந்த முதவன் அந்த நோக்கி பார்த்தான். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவரிடத்துல ஏதாச்சும் கிடைக்கும் என்று எண்ணி அவனை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. வெள்ளியும் பொன்னும் ஏன் கிடந்தா கிடையாது. அல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் கிடையாது, என்னிடத்தில் உள்ளது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உன்னிடத்துல உள்ளது என்னதான்? இயேசு கிறிஸ்து. என்னிடத்துல உள்ளது இயேசு கிறிஸ்து உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அல்லேலூயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னா பாருங்க. அவ்வளவுதாங்க. அந்த வல்லமையான ஒரு வார்த்தை. அவன் நினைச்சிருப்பான் ஏதாவது வெள்ளி கொடுப்பாரோ பொண்ணு கொடுப்பாரோ. அண்ணா பாருங்க, அவன் முட்டவனாய் இருந்த அந்த முடவு தன்மை, அந்த நடக்க முடியாது இருந்து கஷ்டப்பட்டு இருந்த வேதனைப்பட்டு பிச்சை கேட்டுக்கிட்டு மழை இருந்திருக்கும், காற்று இருந்திருக்கும், பனி இருந்திருக்கும், எல்லாவற்றிலும் அவன் என்ன பண்ணிருப்பான்?
கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா பாரு, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, ஆனா என்னிடத்தில் உள்ளது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த நாமத்துல நீ எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்துல அவன் எழுந்து நடந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீ முடவனா இருந்து அழுது கொண்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன்னு இல்லை, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்னா அவன் எழுந்து நடந்து குதிச்சு எழுந்து, ஐயோ நான் நடக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கேன், இவ்வளோ பெரிய அற்புத கர்த்தர் எனக்கு செய்ய சொல்லிட்டு சந்தோஷமா தேவாலயத்துக்கு கடந்து போனான். அல்லேலூயா. அந்த தேவாலயத்தை பார்த்துருப்பாங்க, என்னடா இவன் முடவனா இருந்தானே, இத்தனை ஆண்டுகளும் முடவனா தான் இருந்தான், இப்படிதானே இருந்தான், எப்படி அவன் பண்ணான்? அந்த ஆண்டவர் மட்டும் அந்த வல்லமையை செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த பாருங்க, அவர்களை கொண்டு யாரு, பேதுரும் யோவானை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாரா, அங்க அந்த சுவிசேஷம் பண்ணி, நீ முடவனா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, ஒற்றுமையை நாம கைவிட்டாலும் சரி, என்னாலே அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி அந்த முடவனை கர்த்தர் சுகமாக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ முடவனாய் வந்திருக்கலாம், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாம இருக்கு ஆண்டவரே, இன்னைக்கு முடங்கி போய் ஒண்ணுமே நம்ம வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்ற பாருங்க, இன்னைக்கு தேவன் உன்னை குணமாக்கி அற்புதமா என்ன பண்ண போறாரு, ஆண்டவருடைய ஆனத்திலே சந்தோஷமா போய் துதித்து குதித்து ஆடி பாடி கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. நமக்கு ஒரு சந்தோஷமான காரியம் பண்ணிட்டா நமக்கு ஹாப்பி ஆயிடுங்க, பயங்கரமா ஹாப்பி ஆயிடுவோம். அல்லேலூயா. அவர் இதுக்கு இதை செய்துட்டாருங்க. ஒரு துக்கம்னாச்சுங்களா, அவர் என்ன செய்தார், ஒரு நன்மை செய்தாச்சுங்க, நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஆயிடும். ஆண்டவருக்கு இதை பண்ண எல்லாரும் கூப்பிடுவோம், ஃபோன் பண்ணுவோம், எனக்கு ஆண்டவர் இதை செய்தார், எனக்கு ஆண்டவர் இதை பண்ணாரு, இவ்வளோ காரியங்களை செய்தார் என்று சொல்லும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, நம்ம இன்னொரு ஒரே வசனத்தை வாசித்து கர்த்தர் நாமத்தில் நம்ம முடிக்க போறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம், 24, 26 வரைக்கும் வாசிக்கலாம். அவன் நல்லவனும், அவன் நல்லவனும் யாரு, பர்னபா. வாசிக்கலாம், அது மேல வசனம் வாசிக்கலாம், 24 வாசிப்போம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். விசுவாசத்துல ரொம்ப நல்லவன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்குள்ள வந்துட்டாலே நமக்குள்ள கெட்ட குணம்லாம் போயிடுங்க. ரொம்ப நல்லவனா இருந்து பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டவனா இருந்து அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார். அப்ப பாருங்க, ஒரே ஒரு சீஷர்னால மட்டும்தான் கர்த்தருடைய ஊழியம் செய்வது மட்டும்தான் அப்படின்னா, அநேகர் என்ன பண்ணா, தன்னுடைய கர்த்தரிடத்திலே அநேகரே சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சீசுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அந்தியோகில சவுலை பர்னபா கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவன் அநேக அற்புதங்களை செய்யறான், ரொம்ப நல்லவன். கர்த்தருடைய நாமத்தினால் எல்லா பிள்ளைகளும் கொண்டு வந்து சபையில சேர்க்கிறான், ஊழியம் செய்யறான், எல்லா காரியத்தையும் அவன் ஒரு சீஷனாக இருந்து செய்கிறான். அல்லேலூயா. நம்மளும் நல்லவனாய் இருந்து கர்த்தருக்கு நன்மையை செய்யும் போது கர்த்தர் நம்மளே இறப்பட வாழாக்காமல் தலையாக்குவார். அல்லேலூயா. அப்ப அந்தியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்தாங்களாம். நம்ம ஒரு உபவாச கூட்டம் வாங்கினா போய்க்கலாம், அப்புறம் போய்க்கும். ஆனா பாருங்க, ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்தாங்களாம். நம்ம சண்டே முடிச்சுட்டு ஓடி போயிடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாஸ்டர் பார்க்க மாட்டோம், பாஸ்டர் கேட்க மாட்டோம். ஆனால் பாஸ்டர் மட்டும் நம்மளை விசாரிக்கணும். சபையோட கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு அல்லேலூயா. நமக்கு எப்படி பேர் பார்த்தீங்களா, அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க முஸ்லீம், அவங்க இந்து அப்படின்னு ஒரு வரும் பார்த்தீங்களா. ஆனா தேவன் நம்மளை பாருங்க கிறிஸ்தவர்கள் என்று என்ன பண்ணாரா, தனைய வகை பிரித்தார். அல்லேலூயா. அந்த அந்தியோகியால என்ன பண்ணாரா, முதலாக தேவனுடைய நாமத்தினால எல்லா காரியத்தையும் செய்து அவர்களுக்கு முதலாக கிறிஸ்தவர்கள் என்று பேர் வழங்கிட்டு. அல்லேலூயா. அந்த பேர்ல தாங்க நம்ம இயேசுவின் நாமத்தை நிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு நீங்க அற்புதங்களை செய்ய என்று சொல்லி. அல்லேலூயா. நீ யாருமா, கிறிஸ்தவங்க. நீங்க எந்த சபை பேர், நான் கிறிஸ்தவ சபைக்கு போறேன். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்று நமக்கு தேவன் பேர் கொடுத்திருக்கார். அல்லேலூயா. இந்த நாளில தேவன் பெரிய காரியம் செய்கிறார். நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. அந்த கிறிஸ்தவ பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, நானே உனக்கு நல்ல மேய்ப்பன்,
பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், பிதா என்னை முற்றிலுமாய் அறிந்திருக்க, நீ தான் என் மகன் அப்படின்னு சொல்லி பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும், நான் என்னுடையவைகளை அறிந்தும், நான் என்னுடையவைகளை அறிந்தும், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடையவைகளை அறியப்பட்டுமா நான் இருக்கிறேன். ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார். நீ சீஷராக வேணும், கர்த்தருடைய சத்தியத்தை சொல்ல வேணும்னு சொல்லி தன்னுடைய ஜீவனை உனக்காக அவர் கொடுத்தாராம். அல்லேலூயா. யாருங்க கொடுப்பாங்க? நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், சகல ஆசீர்வாதத்தோட இருக்கணும், அப்படிக்காகவே தன்னுடைய ஜீவனை தேவன் என்ன பண்ணாராம்? கொடுத்தார். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, வேற ஆடுகள் வெளியில அப்படி என்ன பண்ணுது? தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஆடுகளையும் நான் என்ன பண்ணுவேன்? கொண்டு வருவேன். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாய் வரும். அல்லேலூயா. பாருங்க, அந்த வேறு ஆடுகள் வெளியில இருக்குது. அது யாரா இருக்கணும்? நீங்க தான் போலாமான்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டுப்படியே ஓடி போய் அந்த ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து சபையில சேர்க்கணும். அல்லேலூயா. கையை தூக்கி சொல்றேன், யாரெல்லாம் நான் ஆத்மாவை கூட்டு வந்து என் சபையில சேர்ப்பேன். அது வசனத்துல 27, 28 வாசிப்போம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் ஆண்டோட சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்க தன்னுடைய சபையில் இருக்கிற போதகருடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். அவர் அப்படித்தான் பேசுவாரு, அப்படித்தான் அவர் சொல்லுவாரு. என்னதான் குற்றப்படுத்தி பேசுறாரு எனக்கு நல்லா தெரியும். என்ன பாருங்க, என்ன கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல இல்ல. நீ அவருடைய சத்தத்துக்கு, ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பாருங்கள். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் கருத்தும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ எப்படிப்பட்டவள், எப்படி இருக்கிற எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவைகள் இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக செல்லும். அல்லேலூயா. நீ இன்னைக்கு ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷியாக, ஆண்டவரே ஒரே சீஷியாக நான் இன்னைக்கு தெரிஞ்ச ஆண்டவரே உமக்கு உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்க பின்னாக நான் வருகிறேன் என்று இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். வாசிக்கலாம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவர் பின்னாடி நீ போனீன்னா நித்திய ஜீவன் கிடைக்கும். இல்ல, நான் வேற பாதையில போறேன், நான் பாவத்துக்குள்ள போறேன்னா நித்திய ஜீவன் கிடைக்காது, நரங்க தான் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எனக்கு நித்திய ஜீவன் வேணும்னா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், சபையில கொடுக்கிற சத்தியத்துக்கு செவி கொடுக்கணும். அப்போ அவர் நித்திய ஜீவனுக்கு என்று உன்னை என்ன பண்ணுவாராம்? நடத்துவார். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவருடைய வார்த்தை கேட்டாலே ஒரு காலம் நீ கெட்டு போக மாட்டேங்க. அல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தனா நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவைகள் ஒரு காலம் அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை ஒன்றும் அவரோட கையிலிருந்து உங்களை பறிக்கவே மாட்டான். சாத்தான் வருவான், அப்படி கிட்ட பறிக்கலாம். ஐயோ ஏசப்பாவோட கையில் இருக்கிறார், ஐயோ அப்படின்னு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. அப்படி வருவான். சத்தியத்துல இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு ஓடி போயிடுவான். ஐயோ இவங்க ஒரு வல்லமையான சபையில் இருக்கிறான், ஓடி போயிடுவான். பாருங்க, அவருடைய கையிலிருந்து ஒருவனும் என்ன பண்ண முடியாதான்? பறித்து கொள்வதும் இல்லை. அவர் எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பெரியவருடைய நாமத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். அப்படியே ஆண்டவரே, இந்த நாளிலே ராஜா என்னை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, எனக்கு நித்திய ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்னோட பாத்திரங்கள் நிரம்பட்டும் அப்பா. இன்னைக்கு ஆண்டவரே அப்பா, அந்த நாகமான் மூலம் ஒரு சிறு பெண்ணை கொண்டு ஆண்டவரே அப்பா நீர் ஒரு அற்புதம் பண்ணிடுற ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு காலியான பாத்திரமா இருக்கு ஆண்டவரே. என்னுடைய பாத்திரத்தை கத்தனை நிரப்பிருக்கீங்க என்று ஆண்ட சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை அத்தனை நாம் கேட்கும்படியாக அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக, உங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கும்படியாக ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலிருந்து என்னை ஒருவனும் பிரித்து போகக்கூடாது என்று சொல்லி நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே அப்பா பிதாவே, அறுவடை மிகுதியாய் இருக்கிறது ஆண்டவரே. அந்த அறுவடை நிமித்தம் ஆண்டவரே அப்பா, அது அறுக்கத்தக்க ஆண்டவரே அப்பா, அநேக ஊழியக்காரர் இல்லாமல் இருக்கிற அப்படின்னா ராஜா ஆண்டவரே, இன்றைக்கு என் தேவனாய் கத்தன ஆண்டவரே அப்பா, நீ அநேக ஊழியக்காரனும் ஆண்டவரே சிஷியாக ஆண்டவரே இன்றைக்கு உருவாக்கி ஆண்டவரே ஆத்துமாக்கி அறுவடை செய்யத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா நீ எழும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எல்லா ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே எல்லா போராட்டங்களும் ஆண்டவரே என் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் இந்த வார்த்தை நிமித்தம் மாற்றி போடுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
எந்தெந்த பிள்ளைகள் வெறுமையான பாத்திரமா இருக்கிறார்களோ ஆண்டவரே, இவருடைய பாத்திரங்களை கத்த நிரப்புவீராக ஆண்டவரே. திராத கஷ்டங்களோடு இருக்கிறான்ப்பா, எல்லாவற்றையும் கத்த மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு கூட சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலிருந்து என்னை ஒருவனும் பறிக்காதபடிக்கப்பா நீங்க என்னை அனுதினம் நடத்துவீராக ராஜா ஆண்டவரே. இன்னைக்கு நான் தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நான் செய்யும்படியாக ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, அப்பா பிதாவே, இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் உமக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்த ஆண்டவரே, என் தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறீர்கள் நிரூபிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா.